ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பூச்சிமா. ஒரு ஊரில் கதிர் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, கடின உழைப்பாளி. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே குறை அவசரம். எதை செய்தாலும் உடனே பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். ஒரு செடியை நட்டால் அது அடுத்த நாளே பூக்க வேண்டும் என்று நினைப்பான். இந்த அவசரத்தாலேயே அவனுக்கு எந்த காரியமும் முழுமையாக வெற்றியடையவில்லை. அவனது மனமும் எந்நேரமும் நிம்மதியின்றி தவித்தது. ஒரு நாள் அவன் தன் குருவிடம் சென்று, குருவே, நான் இவ்வளவு உழைத்தும் என்னால் ஏன் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? எல்லோரும் என்னை விட முன்னேறி செல்வது போல தெரிகிறது. நான் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போன்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு என்று மிகுந்த வருத்தத்துடன் கேட்டான். குரு அவனை பார்த்து புன்னகைத்து, கதிர், நீ ஒரு பெரிய மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டுமென்று ஆசைப்படுகிறாய். ஆனால் உன் காலடியில் இருக்கும் பூக்களை கவனிக்க தவறுகிறாய். சரி, உனக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகிறேன். இந்த ஊரின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அதன் அடியில் ஒரு வயதான மனிதர் அமர்ந்திருப்பார். அவரிடம் சென்று நிஜமான நிழல் எது என்று கேட்டு வா, அப்படி என்று கூறினார். கதிருக்கு இது விசித்திரமாக தோன்றியது. நிஜமான நிழல் எது என்று கேட்பதால் எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் என்று அவன் யோசித்தான். இருந்தாலும் குருவின் கட்டளையை மீற முடியாமல் அந்த ஆலமரத்தை நோக்கி சென்றான். அங்கே ஒரு முதியவர் கண்ணை மூடி அமர்ந்திருந்தார். கதிர் அவனிடம் சென்று, ஐயா, நிஜமான நிழல் எது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். அந்த முதியவர் மெதுவாக கண்ணை திறந்து, தம்பி, நீ இப்போது என் நிழலில் அமர்ந்திருக்கிறாய். ஆனால் இந்த நிழல் சூரியன் மறையும் வரைதான் இருக்கும். சில நிழல்கள் நம்மளை பாதுகாக்க, சில நிழல்கள் நம்மை பயமுறுத்த. உன் மனதிற்குள் ஒரு நிழல் இருக்கிறது, அதுதான் உன் நிம்மதியை கெடுக்கிறது. அதை கண்டுபிடி என்று கூறிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். கதிர் குழப்பத்துடன் வீடு திரும்பினான். அன்று இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த முதியவர் சொன்ன மனதிற்குள் இருக்கும் நிழல் எதுவாக இருக்கும் என்று யோசித்தான். அவனது கடந்த கால தோல்விகள், மற்றவர்களை தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ அப்படி என்ற அந்த பயம், எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அழுத்தம், இவை அனைத்தும் நிழல்கள் போல அவனை சூழ்ந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் அவன் ஒரு வயல்வெளிக்கு சென்றான். அங்கே ஒரு விவசாயி மிகவும் நிதானமாக விதை விதைத்து கொண்டிருந்தார். கதிர் அவரிடம், ஐயா, நீங்கள் விதைக்கும் இந்த விதைகள் எப்போது அறுவடைக்கு வரும் என்று கேட்டான். அதற்கு அந்த விவசாயி, அதற்கு 6 மாதங்கள் ஆகும் தம்பி. காலம் கனியாமல் எதுவும் கைக்கு வராது என்றார். 6 மாதங்கள் வரை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கதிர் கேட்டான். விவசாயி சொன்னார், நான் என் கடமையை செய்வேன். அதற்கு தண்ணீர் ஊற்றுவேன், களை எடுப்பேன், அதை பாதுகாப்பேன், வளரும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பில் இருக்கும் சுகம் அவசரத்தில் இல்லை. இதை கேட்ட கதிர் தான் இதுவரை செய்த தவறுகளை புரிந்து கொண்டான். அவசரம் என்பது மனதை கலைக்கும் ஒரு புயல். நிதானம் என்பது அமைதியாக ஓடும் நதி. அவன் மீண்டும் குருவிடம் சென்றான். குருவே, நான் காத்திருக்க பழகி கொண்டேன். ஆனால் எனக்குள் இருக்கும் அந்த பயம் இன்னும் போகவில்லை. எங்கே நான் தோற்று விடுவேனோ என்ற பயம் என்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு குரு அவனிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்து, இதை பற்றவை என்றார். கதிர் பற்ற வைத்தான். இப்போது இதை கவனி. இந்த மெழுகுவர்த்தி தன்னைத்தானே அழித்து கொண்டு ஒளியை தருகிறது. அது நான் அழிந்து விடுவேன் என்று பயப்படுவதில்லை. அது எரியும் வரை தன் கடமையை செய்கிறது. நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார். நாம் செய்யும் செயலில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும்போது அங்கே பயத்திற்கு இடமில்லை. பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கற்பனை. வெற்றி என்பது நிகழ்காலத்தை சரியாக கையாளுவது. கதிர் மெதுவாக தன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கினான். அவன் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு நேர்த்தியை கொண்டு வந்தான். ஒரு நாள் அவன் கலைக்கூடம் வழியாக சென்றான். அங்கே ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை செதுக்கி கொண்டிருந்தார். கதிர் அவரிடம், இவ்வளவு பெரிய கல்லை எப்படி ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறீர்கள் என்று கேட்டான். சிற்பி சொன்னார், தம்பி, நான் சிலையையோ அல்லது அழகையோ உருவாக்குவதில்லை. இந்த கல்லுக்குள் ஏற்கனவே ஒரு சிலை இருக்கிறது. அதற்கு தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நான் நீக்குகிறேன். இந்த கருத்து கதிரை தூக்கி வாரி போட்டது. நம் மனமும் அப்படிதான். நமக்குள் ஏற்கனவே அமைதியும் அறிவும் திறமையும் இருக்கிறது.
கவலை, பயம், கோபம் போன்ற தேவையில்லாத பகுதிகளை நாம் செதுக்கி எறிந்தால் நம்முள் இருக்கும் தெய்வீகமான சிலை வெளியே தெரியும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் இப்போது தினமும் 1 மணி நேரம் அமைதியாக அமரத் தொடங்கினான். எதை பற்றியும் சிந்திக்காமல் தன் மூச்சின் ஓட்டத்தை மட்டும் கவனித்தான். ஆரம்பத்தில் அவனது மனம் அங்கும் இங்கும் ஓடியது. ஆனால் போக போக அந்த இரைச்சல் குறைந்து ஒரு அமைதியான ஏரியைப் போல மாறியது. வழியில் அவன் ஒரு ஏழை குழந்தையை கண்டான். அங்கும் இங்கும் கிடந்த குப்பைகளை வைத்து அந்த குழந்தை ஒரு பொம்மை செய்து விளையாடி கொண்டிருந்தது. அதனிடம் விலை உயர்ந்த விளையாட்டுப் பொருட்கள் இல்லை. ஆனால் உலகிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அந்த குழந்தையின் முகத்தில்தான் இருந்தது. மகிழ்ச்சி என்பது பொருட்களில் இல்லை, நம் மனநிலையில் இருக்கிறது என்பதற்கு அதுவே சான்றாக அமைந்தது. கதிர் இப்போது தன் வேலைகளை மிகவும் உற்சாகத்துடன் செய்தான். முன்னால் அவன் வேலை செய்யும்போது எப்போது முடியும் என்று கடிகாரத்தை பார்ப்பான். இப்போது வேலை செய்வதையே ஒரு கொண்டாட்டமாக மாற்றினான். இதனால் அவனது வேலை தரம் உயர்ந்தது. அவனை தேடி பாராட்டுகளும் வாய்ப்புகளும் வரத் தொடங்கின. ஒருமுறை அவனது நண்பன் ஒருவன் வந்து, கதிர், உன்னிடம் எப்படி இவ்வளவு மாற்றம் வந்தது? நீ எப்போது பதற்றமாய் இருப்பாயே, இப்போது எப்படி இவ்வளவு அமைதியாய் இருக்கிறாய் என்று வியப்புடன் கேட்டான். கதிர் சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் நிழலை துரத்துவதை நிறுத்திவிட்டேன். இப்போது நான் வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறேன். நிழலை துரத்துவது என்றால் என்ன என்று நண்பன் கேட்டான். கதிர் விளக்கினான். மற்றவர்களுடைய பாராட்டு, அந்தஸ்து, அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம், இவை அனைத்தும் நிழல்கள். நாம் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது இந்த நிழல்கள் தானாக நமக்கு பின்னால் வரும். நிழலை துரத்தினால் அது கையில் சிக்காது. கதிர் இப்போது தன் ஊர் மக்களுக்கு உதவத் தொடங்கினான். அவன் கற்றுக்கொண்ட நிதானத்தையும் அமைதியையும் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தான். குறிப்பாக இளைஞர்களிடம் வெற்றி என்பது பணத்தை சேர்ப்பதில் இல்லை, ஒரு நாளை எவ்வளவு அமைதியாக கழிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது என்று கூறினான். ஒரு நாள் அவனது பழைய குரு அவனை அழைத்தார். கதிர், இப்போது சொல், நிஜமான நிழல் எது என்று கேட்டார். கதிர் சொன்னான், குருவே, நம்முடைய அகங்காரம்தான் நிஜமான நிழல். அது நம் கண்ணை மறைக்கும்போது நாம் எதையும் சரியாக பார்க்க முடிவதில்லை. அந்த நிழலை அகற்றிய போது நான் என்னை கண்டுகொண்டேன். குரு மகிழ்ச்சியுடன் அவனை ஆசீர்வதித்தார். நீ இப்போது ஒரு முழுமையான மனிதன் ஆகிவிட்டாய். உலகில் எத்தனையோ பேர் இன்னும் அந்த நிழலை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். அவர்களுக்கு நீ ஒரு வெளிச்சமாய் இரு என்றார். கதிர் இப்போது ஒரு வெற்றியாளனாக மட்டுமல்லாமல் ஒரு வழிகாட்டியாகவும் மாறினான். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். இதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கார் ஓட்டும்போது எப்படி நாம் சாலையை மட்டும் கவனிக்கிறோமோ, அதுபோலதான் வாழ்க்கையில் வரும் தடைகளை தாண்டி நம் இலக்கை மட்டும் கவனித்தால் போதும். பதற்றம் என்பது நம் பார்வையை மங்க செய்யும் ஒரு தூசி போன்றது. கதிர் தன் முதுமை காலத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அன்று அவன் சந்தித்த அதே முதியவரைப் போல இப்போது இவனும் இருந்தான். ஒரு இளைஞன் அவனிடம் வந்து, ஐயா, எனக்கு நிம்மதி வேண்டும் என்று கேட்டான். கதிர் அதே புன்னகையுடன் சொன்னான், தம்பி, நீ இப்போது தேடிக்கொண்டிருக்கும் அதே நிம்மதி உனக்குள்ளேயே ஒரு பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாவி நிதானம் என்பதுதான். அதை நீ திற. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. நாம் தினமும் எதற்காகவோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதற்காக ஓடுகிறோம் என்று கேட்டால் யாரிடமும் சரியான பதில் இல்லை. ஒரு நிமிடம் நின்று நிதானமாக சிந்தித்தால் நாம் தேடும் அத்தனை மகிழ்ச்சியும் இந்த நொடியில் நமக்கு பக்கத்திலேயே இருப்பதை நாம் உணரலாம். எனவே அன்பானவர்களே, அவசரத்தை தள்ளி வையுங்கள். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத கவலைகளை நீக்கினால் உங்களது உண்மையான வடிவம் வெளிப்படும். நிழலை துரத்தாமல் வெளிச்சத்தை நோக்கி நடப்போம். வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசு. அதை அமைதியுடனும் அன்புடனும் வாழ்ந்து முடிப்போம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்தடுத்து போடுற வீடியோஸை பார்க்கலாம். பாய் பாய்.